பிளவுஸ்ல ஸ்லீவ்ல வர கேப்போட ஹைட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 2 இன்ச்சு, இந்த மாதிரி தோராயமா நம்ம மார்க் பண்ணாம நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளோட கேப்போட ஹைட்டை எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்லித்தர போறேன். இப்போ நான் சொல்லித்தர மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். கேப் ஹைட்னா என்னது? நம்ம ஸ்லீவ்ல வர ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்காக இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணுவோம். இந்த மார்க்குக்கு இடையே இருக்க அளவு தான் நம்ம கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல கேப்போட ஹைட் எது? இதுதான் கேப்போட ஹைட்டு. இந்த கேப் ஹைட்டை எங்கேருந்து எடுக்கணும்? நம்மளுடைய பிளவுஸ் மார்க் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பேக் பார்ட்ல தான் பண்ணுவோம். இந்த பேக் பார்ட்ல வர ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்காக நம்ம ஒரு எல் ஷேப் போடுவோம். இந்த எல் ஷேப்ல இந்த இடம் வருது இல்லையா, இதுதான் நம்ம வந்து கேப் ஹைட்டா மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 3 இன்ச் வருது. இந்த 3 இன்ச்சு தான் நான் வந்து கேப் ஹைட்டா மார்க் பண்றேன். எங்கேருந்து மார்க் பண்றேன்? இந்த ரேடியல் லெவல்ல இருந்து மார்க் பண்றேன். எனக்கு வந்து 3 இன்ச் வந்தது. உங்களுக்கு வந்து 4 வரலாம், 2.5 வரலாம், ஏன் சிலருக்கு 1, 1.5 கூட வரலாம். உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்க அதை வந்து கேப்போட ஹைட்டா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது எந்த ஸ்லீவுக்கு எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து வராம இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.